கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா சீனு 2 பேரையும் தான் காமிச்சிட்ருக்காங்க. மாயா வந்துட்டு மாடியில் நின்றுக்கிட்டு இருக்க, சீனு வந்துட்டு வந்துட்டியா இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாங்க. இதை பார்த்ததும் மாயா, ஐயய்ய இவன் என்ன நான் சொல்கிறதே கேட்க மாட்டான் போல, காலையிலேருந்து ஒரு மார்க்கத்திலே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இவனை என்ன பண்ணுறேன் பாரு, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வந்துட்டு சீனு காலுக்கு அடியில் வந்துடுது. சீனு வந்துட்டு அதில் தெரியாமல் காலை வச்சுற ஸ்வெங்கின்னு மாயா பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ மாயா மாயா வழிவிடு மாயா அப்படின்னு சொல்லிட்டு சீனு கத்த, மாயா வந்துட்டு ஏதோ அவன் விளாட்றான் போல் அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாக திரும்பி பார்த்தா உண்மையாகவே அவர் வந்து ஸ்கேட்டிங் போர்டில் கீழே விழுகிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. டேய் சீனு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்ல கரெக்டாக வந்துட்டு மாயா மேலே விழுந்துடுறாங்க. இதானே உங்களோட பிளானு, இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். கீழே விழுந்த மாயா கண்ணத்தில் நச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துற மாயாவுக்கும் சீனுக்கும் பயங்கரமான ஒரு சாங்கு, அன்பே பேரன்பே, அந்த சாங்கோட 2 பேரும் அப்படியே ட்ரீமை போட அப்படின்ற மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு எந்திரி சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு எந்திரிச்சு கொடுன்னு ஓடி போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே வந்துட்டு டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இது போதுமா, என்கிட்டயே நீ எல்லாரும் மாதிரி நடிக்கவா செய்கிற, இரு எனக்காக நீ விரதம் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்காக தட்டில் ஒரு ஓரத்தில் சிக்னல் மாதிரியெல்லாம் ஒரு லோகோ மாதிரி செஞ்சு சாப்பாடை வந்துட்டு மாயா கண்டி ஒதுக்கி வச்சிடுறாரு சீனு. இப்படி மாயாவும் சீனுவும் கண்ணாலே காதல் விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க, இதை வந்துட்டு சார் அந்த பக்கம் இருந்து பார்த்துடுறாங்க. அறிவு கட்ட வச்சை, இவளுக்கு அறிவே இருக்க மாட்டேங்கி, இவன் வேற என்ன கல்யாணம் முடிக்க போறானா இல்லை இந்த மாயாவுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆக போகுதானே தெரியல. 2 பேரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாரு, இதில் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு வேறு, இதெல்லாம் தானா அமைதா இல்லை இதுங்க தான் பிளான் பண்ணுதுங்களானே ஒன்றும் தெரிய மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க. அடுத்த சீனில் எல்லாருமே சாப்பிட்ட எஞ்சி போகும்போது சீனு வந்துட்டு அப்படின்னு தட்டில் வந்துட்டு கண் காமிச்சிட்டு போக, மாயா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை திருப்பிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே எஞ்சி போனதுக்கப்புறம் தட்டெல்லாம் கொண்டு போய் வாஷ் பேஷனில் கழுவுறதுக்காக போடுவாங்கல்ல, அது மேலே வந்துட்டு சைடில் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு சீனு தான் ஒரு லோகோ மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாரு. அந்த தட்டை போய் கரெக்டாக மாயா எடுத்துகிட்டு சீனு சாப்பிட்ட தட்டிலே வந்துட்டு அவங்க சாப்பிட்டு அவங்களோட விரதத்தை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக யாராவது வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே திருட்டுத்தனமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதை வந்துட்டு கரெக்டாக வெளியில் ஜானகி பார்த்துடுறாங்க. இவருக்கு சீனு சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, போச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஒருவேளை அவனை லவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.